ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும். இந்த பௌர்ணமி நாள் என்பது பார்த்திங்கன்னா மிகவும் விசேஷமான நாள். அதுவோடு மட்டுமல்லாமல் பார்த்திங்கன்னா பௌர்ணமி தினத்தன்று பெண் தெய்வ வழிபாடு என்பது மேலும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட பௌர்ணமி வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று, அதாவது நாளைய தினம் பார்த்திங்கன்னா பொதுவாக வெள்ளிக்கிழமை என்றாலே அம்மன் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் வழிபாட்டிற்கு உகந்த கிழமையாக இருக்கின்றது. அந்த கிழமையோடு சேர்த்து பௌர்ணமி தினமும் வருவதனால பார்த்திங்கன்னா இன்னும் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஆனி பௌர்ணமி தினத்தன்று நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தான் நம்ம இந்த பதிவிலேயே தெரிந்து கொள்ள போகிறோம். பௌர்ணமி பார்த்திங்கன்னா மந்த்லி நம்ம திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வோம். அதுவும் பார்த்திங்கன்னா மிகவும் விசேஷமானது. இறைவன் ஈசனை நம்ம பௌர்ணமி தினத்தன்று கிரிவலமாக நம்ம சுற்றி வரும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பல அதிசயங்களை அவர் நிகழ்த்துவார். அப்படிங்கிறதான் நம்ம நம்பிக்கையோடு எல்லாத்தையுமே செய்யணும். அதே போல் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாட்டிற்கு நாளைய தினம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு வழிபாடு செய்யும்போது நமக்கு செல்வ செழிப்போடு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதான் ஐதீகம். அதனால் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். மறக்காமல் நாளைய தினம் இந்த வழிபாடு முறையை செய்து பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்து பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாள் என்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரபஞ்சம் அதிக அளவில் ஆற்றலை வெளிப்படுத்தும். அந்த நேரத்தில் நாம் நல்லதே நினைத்து நல்லதற்காக வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு நன்மைகள் பலவாறு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அன்றைய தினம் பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடணும். எதிர்மறை வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இதோடு சில சூட்சும வழிபாட்டு முறைகளும் நாம் பின்பற்றும் பொழுது நம் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது உயரும். இப்போ ஒவ்வொரு வழிபாட்டு முறைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம உடலையும் சரி மனதையும் சுத்தப்படுத்தினா மட்டும்தான் அதில் முழு ஒரு ஈடுபாடோடு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம முடிக்க முடியும். அன்றைய நாளும் சாதாரண நாள் போல நம்ம கடந்து போயிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பயனுமே கிடைக்காது. அதனால் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று இறை வழிபாட்டிற்கு உகந்த நாள், அதோட பௌர்ணமி சேர்த்து வருவதனால காலையிலே பார்த்திங்கன்னா நம்ம சுத்தபத்தமாக குளிச்சுட்டு அன்றைய நாளை நம்ம இறைவனோட தொடங்கணும். நாளை காலையில் வெள்ளிக்கிழமை என்பதனால காலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பான வழிபாடு செய்ய வேண்டும். அதோடு அனைத்து சிவாலயங்களிலும் முக்கணிகளை வைத்து வழிபடும் வழக்கம் என்பது இந்த ஆனி மாத பௌர்ணமிக்குரிய சிறப்பாக கருதப்படுகிறது. அதனால் பார்த்திங்கன்னா நாமும் மா, பலா, வாழை போன்ற முக்கணிகளையும் நம்மால் இயன்ற அளவுக்கு வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைய தினம், அதாவது வியாழக்கிழமை இன்றைக்கு நம்ம ஒரு நல்ல மாம்பழத்தை வாங்கி அதோடைய சதைகளை எல்லாம் பார்த்திங்கன்னா எச்சில் படாமல் நீக்கிவிட்டு அதனுடைய கொட்டையை மட்டும், அந்த விதையை மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சுத்தம் செய்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை வீட்டில் எப்பொழுதும் போல் பார்த்திங்கன்னா வழிபாடு அனைத்தையுமே நிறைவு செய்துவிட்டு இந்த மாங்கொட்டையை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு நம்ம செல்ல வேண்டும். நம்ம வீடு பக்கத்தில் எங்கிட்டாவது கோயில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஆலயத்திற்கு நம்ம போய் கண்டிப்பான முறையில் பார்த்திங்கன்னா அனைத்து ஆலயங்களையுமே சுற்றுவட்டார பகுதியில் மண் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய மண்ணில் இந்த மாங்கொட்டையை புதைத்து விட்டு வர வேண்டும். நம்முடைய நேரம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாங்கொட்டையானது துளிர்விட்டு வளர ஆரம்பிக்கும். இப்படி எந்த அளவிற்கு அந்த மாங்கொட்டை வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறி கொண்டே செல்வோம் அப்படிங்கிறதான் ஐதீகம். செல்வ செழிப்பும் அப்படிங்கிறது நமக்கு அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த மாங்கொட்டையை எந்த ஆலயத்தில் வேண்டுமானாலும் நம்ம புதைத்து வைக்கலாம். மரம் வளர்ப்பது பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட். அதுபோல் பார்த்திங்கன்னா இதை நம்ம இறைவனோட பாதத்தில் வச்சு பூஜை செய்து அதற்கப்புறம் நம்ம வளர்ப்பதனால பார்த்திங்கன்னா அந்த மரம் வளர வளர நம்மளுடைய வாழ்க்கையுமே பார்த்திங்கன்னா செல்வ செழிப்போடு வளர்ந்து கொண்டே இருக்கும். இது ஒரு நல்ல முயற்சி தான். பார்த்திங்கன்னா ஆலயங்களில் நம்ம பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி நம்ம பூஜை செய்து நம்ம புதைத்து வைக்கலாம். மிகவும் பார்த்திங்கன்னா எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை நம்பிக்கை இருப்பவர்கள் பின்பற்றி தங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மேலும் பல பல நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். இந்த பௌர்ணமி திதி எந்த நேரத்தில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜூன் 21, 2024 நாளை காலையில் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா 7:16 மணிக்கு இந்த பௌர்ணமி திதியானது ஆரம்பிக்குது. எப்போ வரை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, அதற்கப்புறம் மறுநாள் காலை சனிக்கிழமை 7:30 மணி வரை பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி திதி இருக்கின்றது.
இப்போ நம்ம கிரிவலம் செல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையிலேருந்தே நம்ம செய்யலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நைட்டு இரவு நேரத்தில் செல்வது மிகவும் நல்லது. இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். நாமளும் பார்த்தீங்கன்னா சிவபக்தியில் நம்ம மெய்மறந்து அப்படியே கிரிவலத்தை சுற்றி வருவதற்கும் அந்த நேரம் உகந்ததாக இருக்கும். பௌர்ணமியில் சந்திரனை நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு கிரிவலத்தை சுற்றி வருவது இன்னும் விசேஷமானதான். நம்ம ஏற்கனவே கூறியிருப்போம், மாதம் மாதம் பார்த்திங்கன்னா வருகின்ற பௌர்ணமிக்கு நம்ம கிரிவலம் கட்டாயம் சென்று கொண்டே வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்களை சிவபெருமான் நிகழ்த்துவார் அப்படிங்கிறது தான். முழு நம்பிக்கையோடு நம்ம கிரிவல பாதையில் நம்ம செல்லணும். கிரிவலம் செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா காலணிகள் எதுவுமே நம்ம அணிந்திருக்கக்கூடாது. அங்கே இருக்கின்ற அருகில் ஏதாவது ஒரு கடைகளில் நம்ம கலட்டி விட்டு சென்று வருவது நல்லது. இப்படித்தான் பார்த்தீங்கன்னா முறையாக நம்ம கிரிவலம் செல்லணும். போகும் பொழுது பார்த்திங்கன்னா முழுவதுமே எந்த ஒரு பேச்சுக்களும் இருக்கக்கூடாது. தேவையில்லாமல் நம்ம எந்த ஒரு உபகரணங்களையும் யூஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. முழு அந்த பக்தியோடு நம்ம செல்லணும். இறைவனுடைய நாமத்தை கூறிட்டு இறைவனுக்கு பிடிச்ச அந்த தேவாரம் திருவாசகம் அந்த பாடல்கள்லாம் நம்ம பாடிக்கிட்டு நம்ம போகலாம். இதே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை நமக்குள்ளே ஏற்படுத்தும். சிவ வழிபாட்டிற்குள்ளே நமக்கு நல்ல ஒரு ஈடுபாடை கொடுக்கும். இங்கே ஒரு முறை பார்த்திங்கன்னா இறைவனை சிவபெருமானை நினைத்து கொண்டு அவரோட பாதத்தை நம்ம சரணடையும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு பல அற்புதங்கள் வாழ்க்கையில் நிகழத்தான் செய்யும். இந்த வாழ்க்கையில் எல்லாமே நம்மளை ஏமாற்றினாலுமே நமக்கு ஒரே ஒரு விஷயம் அந்த நேரத்தில் புரியும், ஈசனை தவிர எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் அன்பு என்பது பார்த்திங்கன்னா எவ்வளவு, அதாவது சில நேரங்கள் தான் அந்த அன்பானது மெய்யாக இருக்கும். அது தேவை முடிந்தவுடனே பார்த்திங்கன்னா அது பொய்யாக தான் கருதப்படும். ஆனால் நம்ம இறைவன் ஈசனை நம்பும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தடவை அவரை சரவணடைந்து விட்டுட்டோம், அதற்கப்புறம் நம்ம விட்டு சென்றாலுமே அவர் நம்மளை விடமாட்டார். எவ்வளவு பெரிய துன்பம் கஷ்டம் வந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு அதிலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற வாழ்க்கை முறையை நமக்கு உணர்த்தி கொண்டே தாங்க இருப்பார். அதனால் உங்களுக்கு நம்பிக்கை எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்ட்லியான இல்லை நமக்கு ஏதாவது ஒரு நண்பன் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானை முழுமையாக நம்பலாம். நாளைய தினம் பார்த்திங்கன்னா இந்த எளிமையான வழிபாடு முறையை செய்து பாருங்கள். முடிந்தளவு பார்த்திங்கன்னா கிரிவலமும் சென்று வாருங்க. சிவபக்தர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா நாளைய தினம் கிரிவலம் செல்வது மிகவும் நல்லது. மாதம் பார்த்திங்கன்னா சென்று கொண்டே தான் இருக்கின்றனர். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நல்ல பலனானது கிடைக்கத்தான் செய்யும். தொடர்ச்சியாக செய்கிற விஷயங்களை நம்ம கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு பலன் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். அதை எதிர்பார்த்து கொண்டு நம்ம செய்யக்கூடாது. எப்போ கிடைக்கும் செய்கிற செயலை நம்ம முழுவதுமாக ஈடுபாடோடு செய்யணும். பலன் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு கட்டாயம் அதற்கென்று நேரங்காலம் வரும்போது இறைவன் பார்த்திங்கன்னா நமக்கு அனுப்பி வைப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நாளை தினம் இந்த வழிபாடு முறை செய்து பாருங்கள். மாம்பழம் இன்றைக்கே வாங்கி அதை சதைப்பகுதியெல்லாம் நீக்கி விட்டு எச்சில் படாமல் நீக்கி விட்டுருங்க. அதை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தண்ணியில் இல்லை எதுலையா போட்டு விட்டுறலாம். இல்லைனா ஓடுற ஏதாவது ஓடை இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே கூட நம்ம போட்டு கால்படாத இடத்துல நம்ம போட்டு விட்டுவது நல்லது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாங்கோட்டையை வைத்து நம்ம பூஜை செய்து பூஜை அறையில் வைத்துடுங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடித்து விட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்வீங்கள்ல, அப்படி செய்து முடித்ததுக்கப்புறம் எல்லா வழிபாடும் நிறைவடைந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கப்புறம் பக்கத்தில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று அங்கே போய் நீங்கள் ஒரு மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆலயத்தில் நட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல போய் பார்த்திங்கன்னா மனதார வேண்டிக்கிட்டு இறைவனை மனதார வேண்டிக்கிட்டு வாழ்க்கையில் இனிமேல் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாங்கொட்டையை புதைச்சிட்டு வந்துடலாம். அது வளர வளர பார்த்திங்கன்னா நம்மளுடைய துன்பங்கள் அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்பிக்கையுள்ளவர்கள் பார்த்திங்கன்னா சொன்ன பரிகாரத்தை செய்து பாருங்கள், கட்டாயம் நன்மை நடக்கும். கிரிவலம் செல்பவர்களும் நாளைக்கு எந்த வேலை இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை ஒதுக்கி விட்டு இறைவனை வழிபாடு செய்வதற்கு கட்டாயம் சென்று விடுங்கள். கிரிவலம் செல்ல முடியாதவர்கள் பார்த்திங்கன்னா அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு அங்கே சென்று பார்த்திங்கன்னா இறைவனை மனதார நினைத்து அங்கேயே பார்த்திங்கன்னா தியானத்தில் நம்ம ஈடுபடலாம். மனதை ஒருநிலைப்படுத்தி அப்படியே இறைவனோடு நம்ம ஒன்று கலந்து அந்த நேரத்தை நம்ம செலவிடுவது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏற்பட்டிருந்த ஏதாவது துன்பத்தை நினைத்து வருந்து கொண்டு இருப்போம், இல்லை ஃப்யூச்சரை பார்த்து ஏதாவது பயந்துக்கிட்டு இருப்போம். எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா நமக்கு சாந்தமாகும், ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும், மனதும் ஒரு நல்ல ஒரு தெளிவடையும். அதனால் நாளைய தினம் கட்டாயம் இந்த வழிபாடுகளை செய்து பாருங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.